வணக்கம். இன்று பயாலஜிக்கல் ரோல் ஆஃப் சோடியம் Na+ பற்றி பார்க்கலாம். பிளான்ட்டில் வந்து என்னென்ன பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எசென்சியல் ஃபார் ப்ளூ கிரீன் ஆல்கை அண்ட் ரெக்வயர்ட் ஃபார் த சம் ஹையர் பிளான்ட்ஸ். இட் ரெகுலேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் டு த நியூக்ளியஸ், control the nucleoprotein synthesis, involved in physiological process such as stomato opening, oxalic acids accumulation, nitrate reductase activity, circulation acids metabolism CAM, Hatch-Jack pathway C4 pathway, maintenance of plant water balance. இது வந்து தாவரங்களில் வந்து என்னென்ன பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழில் பார்க்கலாம். சோடியம், நீலம், பச்சை பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் சில உயர்தர தாவரங்களுக்கு இது தேவைப்படுகிறது. அமினோ அமிலங்களின் நுண்ணுயிரணுக்குள் நியூக்ளியஸில் கொண்டு செல்ல செயல்முறையை கட்டுப்படுத்தி நியூக்ளியோ புரோட்டீன் தயாரிப்பை இது வந்து ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களுக்கு பல முக்கியமான செயல்களில் பங்கேற்கிறது. இலைத்துளைகள் திரட்டல் மூடுதலுக்கு பயன்படுகிறது. ஆக்சாலிக் அமிலத்தை திரட்டுவதற்காக இது பயன்படுகிறது. நைட்ரோ ரிடக்டேஸ் செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது கிரசிலேஷன்ஸ் அமில மாற்று சுழற்சின்னு சொல்லக்கூடிய CAM மெட்டாபாலிசத்துக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ஹாட்ச்-ஜாக் சுழற்சி C4 பாத்வே அப்படிங்கிறதுக்காக இது பயன்படுது. தாவரத்தில் நீர் சமநிலை பராமரிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அனிமலில் இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது, அனிமல் மற்றும் மனிதர்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோட்டல் அமௌண்ட்டு இன் அடல்ட் ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா 105 கிராம் வந்து இது இருக்குது, சோடியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 24% வந்து போனில் இருக்குது, 65% வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெயின்டைன்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸு. பெரும்பாலும் அது வந்து கிட்னி தான் நடத்தும்னு சொல்லுவாங்க. கிட்னி பிளேஸ் த மேஜர் ரெகுலாரிட்டி ரோல். சோடியத்தை ரெகுலாரிட்டி பண்ணுறதுல கிட்னி வந்து மேஜர் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது எதுக்கெல்லாம் தேவை எசென்சியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு, மசில்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்தப்படுது. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரெகுலேஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. தமிழில் பார்த்திங்கன்னா சோடியம் மனித உடலில் செல் வெளிப்புற திரவத்தில் உள்ள முதன்மையான ஒரு நேர் அயனி. பெரியவர்களோட உடலில் அதாவது ஒரு வளர்ந்த மனிதர் அப்படின்னு சொன்னால் 24% வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளிலும், 65% புறக்கரு வெளி திரவத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இது 105 கிராம் சோடியம் வந்து ஒவ்வொரு அடல்ட்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சோடிய சமநிலையை பிரதானமாக சிறுநீரகம் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், நீர் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட் மின்பகுளி சமநிலை. உடம்புல வந்து நீரும் மின்பகுளியும் சமநிலைப்படுத்துவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. நரம்பு தூண்டுதலை இது கட்டுப்படுத்துகிறது. தசை சுருக்கத்தை இதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அமிலகார சமநிலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ்மாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக பரப்பல் அழுத்தத்தை பராமரிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. சோர்சஸ் ஆஃப் சோடியம். இந்த சோடியம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் சால்ட், டேபிள் சால்ட்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைடு வந்து கிடைக்கிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக மீட்டில், டைரி ப்ராடக்டில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்லேயும் ட்ரிங்கிங் வாட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சோடியம் குளோரைடானது சோடியமானது பெறப்படுகிறது. அடுத்தது சோடியத்தின் மூலாதாரங்கள். தமிழில் சொல்கிறாங்க என்னென்னா, சோடியம் குளோரைடு மனிதர்களின் முதல்நிலை மூலாதாரம் மற்றும் இயற்கை ஆதாரங்களில் வந்து பால் பொருட்கள், இறைச்சி, முட்டை தயாரிப்புணவுகள்னு சொல்கிற ப்ராசஸ்டு ஃபுட்டு, குடிநீர்லேயும் நமக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறி மாறி கிடைக்கிறது. சோடியமானது கிடைக்கக்கூடிய இடங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் எக்ஸஸ் இன்டேக். இந்த சோடியமானது அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன எஃபெக்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் கார்டியோ வாஸ்குலர் ரிஸ்க்கு இதாகும். அடுத்து வந்து கிட்னி பர்டன் ஆகி கிட்னி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சோடியம் ரெகுலேஷன்ஸ். அடுத்தது ரெடியூசிங் த சோடியம் இன்டேக் ஆர் இன்க்ரீஸ் த பொட்டாசியம் இன்டேக் ஹெல்ப் த லோயர் பிளட் ப்ரெஷர். இன் பிளான்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன்டு அஸ் அ டாக்ஸின் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்கிறாங்க சோடியம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேலன்ஸு, என்சைம் ஆக்டிவிட்டி, மெம்பரேன் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அதிக அளவில் உட்கொள்வதனால்
ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகள் மனிதர்களுக்கு அதிக இரத்த அழுத்தம் மிக முக்கியமான விளைவை ஏற்படுத்துகிறது. இதய நோய்கள் மற்றும் இரத்த குழாய்கள் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. சிறுநீரகத்தின் மீது அதிக சுமையை ஏற்படுத்தி சோடியம் வெளியேறுவதில் சிரமத்தை உண்டாக்குகிறது. சோடியத்தை குறைத்தால் அல்லது பொட்டாசியம் இருப்பை அதிகரித்தால் இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். தாவரங்களில் பார்த்தீங்கன்னா இது குறிப்பிடத்தக்க ஒரு விளைவாக சொல்லப்படுவதில்லை. ஆனால் நீர் சமநிலையை குறைக்கிறது, வளர்ச்சிதையை குறைக்கிறது, என்சைம் செயல்பாட்டில் தடங்கல் ஏற்படுத்தப்படுகிறது. தேங்க்யூ.